அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கூறப்போகிறது முயலரசன். ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைத்திருந்த காய்களும் கனிகளும் கிழங்குகளும் வயிறார தின்று வாழ்த்து கொண்டாடிக்கிட்டிருந்தது ஒரு முயல். ஆனாலும் அதன் மனதில் ஒரு கவலை. அதற்கு காரணம், அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் புலி ஆகும். புலிக்கு கிடைக்கும் மதிப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது. புலியை விடத்தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் மெய்ப்பிக்க வேண்டுமே. முயலுக்கு ஆசை தோன்றியது. உடனே முயல் சிந்தித்து செயல்படத் தொடங்கியது. இனி கதையை படிப்போம். நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட். ஆஹா, என்ன இனிமை! சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே. இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கிறது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொண்டு தின்று விடுமோ? இந்த கவலையிலே வயிறார உண்ட பிறக்கும் சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே. ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்! எவ்வளவு காலம் என்னை கொண்டாலே ஓட்டம் எடுவாய்? இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்க உன்னை ஓடினேனா? நானா உன்னை கண்டா? உனக்கு செய்தியே தெரியாதா? உனக்கு எங்கே தெரிய போகிறது? இங்கு கூட்டம் நடந்த போது நீ தான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே. எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா? சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது? நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின. நாம் அரசனாக நீடிக்க கூடாது. அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பார்? இந்த காட்டிலே பயங்கரமான மூர்க்கமான விளங்கிய என்னைதான் எல்லா விலங்குகளும் அரசனாக தேர்ந்தெடுக்கின்றன. வேடிக்கை பேச்சு பேசுகிறாய். மலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா? உன்னை எப்போதே உன் முதுகில் என்னை
ஏற்றி கொண்டு போ. காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்வித்து காட்டுகிறேன். நட. எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே. முயல் கொடிய விலங்குகளாத்தான் இருக்குமோ? முயலரசே, தாம் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்பொழுது இந்த காட்டிற்கு அரசன் யார்? நீங்கள்தாம். உரக்கச் சொல். தாங்கள் நாம் இந்த காட்டுக்கு அரசன். உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஓடி போய்விடு. ஐயோ, என்னை விட்டுவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். இப்பொழுதெல்லாம் முயல் வயிறு நிரம்பச் சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேளைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.